வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரை வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்படி ஊற்றி உருகுனதுக்கப்புறம் நெய் உருகுனதுக்கப்புறம் ஏலக்காய், பிரியாணி இலை, பட்டை எல்லாம் போட்டு வதக்கிக்கிறோம். இந்த மாதிரி வதக்கினோடனே 1 கப் புதினா இலை போட்டு இந்த மாதிரி நல்லா பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் போட்டதோட நல்லா வதக்கிக்கணும். நல்லா இலைகள்லாம் சுருங்கி போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி வதங்கின பின்னாடி நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு புதினா இலையோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கினோம்னா நம்ம பிரியாணி நல்லா கலர் கொடுக்கும். இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்ட பின்னாடி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றபடி பச்சை மிளகாய் போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா கலவையும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1 கப்பு தக்காளி போட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கின பின்னாடி நம்ம கழுவி வச்சுருக்கிற காளானை போட போகிறோம். நான் 1 கப் காளான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் போட்ட காளானை நல்லா தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். வதங்கின பின்னாடி இந்த மாதிரி காளான் வேகிற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு காளான் வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிறோம். காளானும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கின பின்னாடி நம்ம பேஸ்ட்டு போட போகிறோம். இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே அரைச்ச பேஸ்ட்டு இப்போ போட்டுக்கிறோம். இது கடைகள்லையும் இருக்குது, பிரியாணி பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அதை நல்லா போட்டு சாந்து மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இது சாந்து நல்லா கிரேவி மாதிரி வர அளவுக்கு தண்ணி மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்த பின்னாடி 1 கப்பு தயிர் நான் ஊற்றி அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி தயிரும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பின்னாடி நம்ம அலசி வச்சுருக்கிற பிரியாணி சீரக சம்பா அரிசி நான் போட்டுக்கிறேன். 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நான் 1 கப் காளானுக்கு 3 டம்ளர் அரிசி எடுத்து இந்த மாதிரி கிரேவியும் சீரக சம்பா அரிசியும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணிங்கிற பதத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். காளான், அரிசி எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட தேவையில்லை. ஏன்னா அந்த பேஸ்ட்லேயே நம்ம போட்ட பேஸ்ட்லேயே உப்பு இருக்கும். அதனால் பிரியாணிக்கு தேவையான உப்பு நம்ம தனியாக போட தேவையில்லை, அதுவே கரெக்டாக இருக்கும். அதனால் நான் உப்பு போடலை. இந்த மாதிரி கலக்கின பின்னாடி புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரியே புதினா இலை போட்ட பின்னாடி அதையும் ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நான் குக்கர் மூடி போட்டுக்கிறேன். குக்கர் மூடி போட்ட பின்னாடி விசில் போட்டு 2 விசில் வர அளவுக்கு நான் விட்டு எடுத்துக்கிறேன். மற்ற அரிசியாக இருந்தால் 3 டம்ளர் 4 டம்ளர் விசில் விடணும். சீரக சம்பா அரிசிங்கிறதுனால நம்ம 2 விசில் விட்டால் போதும், சீக்கிரம் வெந்துடும். 2 விசில் விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து விசில் எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பிரியாணி. நல்லா உதிரியாக இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்த பின்னாடி மறுபடியும் ஒரு தடவை தம் போடுற மாதிரி நம்ம குக்கர்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி அமைக்கி விட்டுட்டு குக்கரை மூடி வைக்க போகிறோம். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் குக்கர் மூடி போட்டு விசில் மறுபடியும் மேலே போட்டுவிட்டு
ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி பிரியாணி வந்திருக்குன்னு பாருங்கள். இது கூட தயிர் பச்சடி வச்சு நம்ம பரிமாற போகிறோம். காளான் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.